ரத்த சோகைக்கு ஹோமியோபதியில் ஒரு 5 மெடிசன் சொல்கிறேன். அலெக்ட்ரிஸ் ஃபேரினோசா இந்த மெடிசன் வந்து நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சியாக வர அனிமியாவுக்கு நல்லா கேட்கும். அப்புறம் ரொம்ப டயர்டாக ட்ரௌசியாக எப்பவுமே இருக்கவங்களுக்கு நல்லா கேட்கும். அண்ட் ஃபெரமெட் இது டேரெக்டாக அனிமியாவுக்கு நல்லா வருது. அண்ட் அயன் டெஃபிஷியன்சிக்கும் அது நல்லா வருது. நேட்ரம் யூனிட்டிக்கா வந்து ரொம்ப க்ரானிக் கிரீஃப், ரொம்ப நாளாக வருத்தத்திலே இருக்காங்க, இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வர எஃபெக்டால இருக்கிற அனிமியாவுக்கு வந்து இது ரொம்ப நல்ல மருந்து. ப்ரெக்னன்சி அனிமியாவுக்கும் வந்து நேட்ரமும் நல்ல மருந்து. அண்ட் சிங்கோனா அஃபிஷனாலிஸ் வந்து இஸ் எக்ஸசிவ் ப்ளீடிங், அதிகமாக வந்து ரத்த போக்கு இருக்குது, லைக் மென்சஸ்க்கு அப்புறமா, எக்ஸசிவ் ப்ளீடிங் மென்சஸ்க்கு அப்புறமா, இல்லை இன்ஜுரிக்கு அப்புறமா, இல்லை எனி அதர் இன்டர்னல் அல்சரால் வர ப்ளீடிங்க்கு அப்புறமா வர அனிமியாவுக்கு வந்து சிங்கோனா அஃபிஷனாலிஸ் ரொம்ப நல்ல மருந்து. அப்புறம் ஆசிடம் பிக்ரிகம் இது வந்து நார்மலாக நமக்கு இன்டெஸ்டைன்ஸ் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலை, விட்டமின் B12 டெஃபிஷியன்சியாக வர அனிமியாவுக்கு, பெர்னிஷியஸ் அனிமியா பேர், அந்த அனிமியாவுக்கும் அயன் டெஃபிஷியன்சி அனிமியாவுக்கும் இந்த பிக்ரிக் ஆசிட் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இந்த மெடிசன்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பொட்டன்சிஸில் இருக்குது. கியூ ஃபார்மேட் 30, 200, 1M அண்ட் பில்ஸ் ஃபார்ம், பவுடர் டோஸ், வாட்டர் டோஸ், நிறைய டோஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் டாக்டரை கேட்டு கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக குணமாகும், கம்ப்ளீட்டாக குணமாகும். இல்லை எனக்கு வந்து ஹெச்பி லெவல் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில ஹோமியோபதிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ ஃபோர்ட்ஸ் எரித்ரோஃபில் இருக்குது, அண்ட் ஸ்வாபேயில் வந்து அனிமியா ட்ராப்ஸ் இருக்குது. அண்ட் இல்லை ஜென்ரலாக ஆல்ஃபால்ஃபா கியூ எடுத்துக்கலாம், இல்லை ஆல்ஃபால்ஃபா சிரப் ஃப்ரம் ரெட் வெல் ஸ்குவாபே எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக ஹெச்பி லெவலை இம்ப்ரூவ் பண்ணும்.